அண்ணாமலை நேற்று அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எம்ஜிஆர் நினைவு நாளை ஒட்டி வெளியிட்டதுல அது எம்ஜிஆரும் பிரதமர் மோடியும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருவருக்குமே பல ஒற்றுமைகள் இருக்கு. பொருளாதாரத்துல இருந்து இருவருமே பின்தங்கி இருந்து கூட்டணி கூப்பிடுறாங்களா, அதை அழைக்கிறாங்களா இந்த அறிக்கையின் மூலமாக? இதுக்கெல்லாம் எங்கள் தலைவரை ஒப்பிட முடியாத ஒரு மாபெரும் தலைவர், யாரோடையும் ஒப்பிட முடியாது. தலைவர் மாதிரி ஒரு ஆள் பிறக்கவும் முடியாது, பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போகிறதும் இல்லை. மறைந்து 37 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் வர்றேன், நான் அந்த கிராமத்திலேருந்து வந்துட்டுருக்கேன். எங்கே பார்த்தாலும் அதுதான் ரேடியோ செட்டு வச்சுருக்காங்க. யாருக்கும் நாங்கள் அழுத்தம் கொடுக்கல. 50-60க்கு மேற்பட்டவங்க அவங்களா தன்னிச்சையாக புரட்சி தலைவருக்கு நினைவு நாள் வால் போஸ்ட் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் 37 ஆண்டுகள் மறைந்தவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2-3 ஆண்டுகளில் இன்றைக்கி கலைஞருடைய பேர் தெரியுதா? அவங்க திமுகவுடைய பேனர்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாலினும் உதயநிதியும் தான் மின்றாங்களே ஒழிய அங்கே கலைஞர் படம் கூட இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைஞருடைய இது கிடையாது. மறந்துட்டாங்க மக்கள். மற்ற எத்தனையோ தலைவர்கள், கலைஞர் மட்டும் இல்லை, எத்தனையோ தலைவர் மறந்துட்டாங்க. இவங்க அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் மக்கள் வரிப்பணத்தை கொண்டு கட்டப்படுகிற கட்டடங்கள் திட்டங்களுக்கு கலைஞருடைய பெயரை வைக்கும்போது தான் அவர் பெயர் தெரியுதே ஒழிய அது பிறகு எந்த பெயரும் யாரும் சொல்கிறது கிடையாது. சார், அதிமுக அழியாமல் இருக்கணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு அவர் கருத்தை அவர் சொல்கிறார். எங்கள் பொதுச் செயலாளர் தனித்தன்னு நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் இல்லை அடுத்த தலைவர்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்ள முடியும். ஏன்னா இல்லை, அதை பல்வேறு கட்சியில் இணைகிறாங்கன்னு பத்திரிகையில் வருது. உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர் அவரே சொல்லியிருக்காரு. சும்மா பத்திரிகைகள், ஊடகங்கள் வேணுண்டே எங்களுடைய இயக்கத்தை இன்றைக்கி அவங்க குறைவாக மதிப்பிடுறாங்க. தனியார் ஒரு மனக்குறைபாடு போனால் கூட 2000 பேர் சேர்ந்துட்டாங்க, 3000 பேரோடு சேர்ந்தாங்க அப்படின்னு போடுறாங்க. அதெல்லாம் உண்மை நிலவரம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். எனவே அதையெல்லாம் நம்ம போய் என்ன சொல்ல முடியும்? அவர் ஒன்றும் ஆளுங்கட்சியாக வரல, ஆளுங்கட்சியாக இல்லை. இன்றைக்கி திமுக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை எனக்கு சொன்ன வாக்குறுதியை பூரா பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு, மக்களுக்கு ஏமாற்றி இன்றைக்கி ஆட்சி வந்திருக்காங்க. எனவே இந்த ஆட்சியில் யாருமே நிம்மதியாக இல்லை. நீதிபதிகளே நிம்மதியாக இருக்க முடியல. எவ்வளோ அழுத்தம் இருந்தால் ஒவ்வொருத்தரும் இந்த நான் சொன்னவங்க சாபர் சாதிக்கு, ஆர்எஸ் பாரதி, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் இருந்தெல்லாம் எங்களை விடுவீங்க, நாங்கள் விளைவிக்கிறோம், வேறு யாராச்சும் கொண்டு வழக்கை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மோசம்ன்றது ஒரு நிலையை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இது ஒரு பொற்காலமா? இது ஒரு பொற்கால ஆட்சியா? முதலமைச்சரே நாங்கள் கேட்குறோம், இது ஒரு பொற்கால ஆட்சியா இப்படி சொல்கிறது, இப்படி செய்கிறது? எவ்வளோ நெருக்கடி கொடுத்தா ஆளுங்கட்சியிலேருந்து நெருக்கடி கொடுக்க கண்டு தான் அவங்க விலகுறாங்க. இனி அரசு துறை போக பார்த்தா அரசு துறைய முதன்மை செயலாளர் கூட எங்களுக்கு இந்த துறையை வேண்டான்னு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது, அழுத்தம் இருக்குது. 26 கூட்டணி எப்படின்னா இருக்கும்? கூட்டணியை பற்றி எங்கள் முதலமைச்சர், எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லுவார். எங்களை பொறுத்தளவுக்கு கழகத்தை வலுவாக எங்களுடைய இயக்கத்தில் சேர்றவங்கள அதிமுக தலைமையை ஏற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக ஆக்குவதற்கு உறுதுணையாக எங்களுடைய ஆட்சி மலர்வதற்கு யார் துணையாக வருகிறார்களோ அவங்களே எங்கள் கூட்டணியில் வைத்துக் கொள்வோம். அது எத்தனை கட்சி இன்னைக்கு இல்லை, அது இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, காலங்கள் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். எங்கள் பொதுச் செயலாளர் தான் அதெல்லாம் முடிவு எடுப்பாங்க. அதாங்க உண்மையில் இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது தான். உண்மை பாப்கார்னு கூட வரி வைக்கிறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா உண்மையிலேயே எந்த இதில் போடுறாங்க என்னான்னு தெரியல. இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. ஏழை எளிய மக்கள் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. சாதாரண பிள்ளைகள், மாணவ செல்வங்கள், குழந்தைகள் வாங்கி சாப்பிட்ற அதில் போய் இன்றைக்கி ஜிஎஸ்டி வருமா, இன்னும் அபரிதமான வருவாய் வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வருவாய் இதுக்கெல்லாம் வரி விதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள்.
என்னையா வாழ்த்து செய்தி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நான் எங்களுடைய கட்சியின் சார்பாக, எங்கள் பொதுச் செயலாளர் சார்பாக, மாநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் சார்பாக, ஒட்டுமொத்த மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்க, தமிழர் கொண்டாடுகிற தை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி. எல்லா பாடலுமே மறக்க முடியாது. நானே அவர் வழியில் பின்பற்றி, அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் பாடல்களில் பார்த்து தான், அவர் நடித்த கதாபாத்திரங்களை பார்த்து தான் நான் வாழ்ந்தவன், வளர்ந்தவன். எனக்கு அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, 2 பேர் சிஸ்டர் மூத்தவங்க. எனவே அவருடைய பாடல்கள் தான் எனக்கு உந்து சக்தியாக இருந்தது.